அப்படியா? என்ன கதை சொல்ல வேண்டும் செல்லம்? அப்பா, ஏதாச்சும் நல்ல கதையா சொல்லுங்கள். சரிடா. அப்பா, உனக்கு காகமும் குருவியும் கதை சொல்லட்டுமா? காகமும் குருவியும் மா. சரிங்க அப்பா, சொல்லுங்கள். ஒரு ஊருல ஒரு பெரிய அழகான மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு அழகான குருவி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த குருவி உணவு தேடி பறந்து சென்றது. ரொம்ப நேரம் பறந்ததால் அது சோர்வு அடைந்து அருகில் இருந்த ஒரு மரத்தில் ஓய்வு எடுக்க சென்றது. அப்போது அந்த மரத்தின் கீழ் ஒரு காகம் மிகவும் சோகமாக அமர்ந்து இருந்தது. குருவி அந்த காகம் அருகில் சென்று, நீ ஏன் சோகமாக இருக்கின்றாய் என்று கேட்டது. அதற்கு அந்த காகம், என்னை யாரும் நண்பன் ஆக சேர்க்க மாட்டார்கள். என் கூட யாரும் விளையாட மாட்டார்கள். நான் அதனால் தான் கவலையாக இருக்கின்றேன் என கூறி மீண்டும் கவலைப்பட்டதாம். இதை கேட்ட அந்த அழகான குருவி, நீ கவலைப்படாதே. இனி நாம் இருவரும் நண்பர்கள். நாம் இருவரும் சேர்ந்து விளையாடலாம் என்று கூறியது. இதை கேட்ட அந்த காகம், நீ உண்மையாக வா கூறுகிறாய் என்று கேட்டது. குருவியும், ஆமாம், நீ என்னோடு வா என்று சொல்லி அந்த காகத்தை அதன் அழகான மரத்திற்கு கூட்டி சென்றது. அந்த காகமும் சந்தோஷமாக குருவியுடன் சென்றது. இருவரும் நல்ல நண்பர்களாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள்.